கமான் ஜட்டு நல்ல பிளே உண்மையிலே ஜட்டு நல்ல பிளே. ராயல் கம்பேக் சேலஞ்சர்ஸ் சூப்பர். ஆர்சிபி கமான் முன்னாடி வழக்கம் போல வச்சு அடிப்போன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சபடி எதுவும் நடக்கல. உள்ளேயும் கத்துறாங்க. அவன் பொருள் எடுத்து அவனே போடணும்டா, அந்த மாதிரி தான் போட்டாரு. இப்போ கோலி நான் ஃபுல்லாக அக்ரெஷன், செம்ம அக்ரெஷன், நல்லா இருந்துச்சு மேட்ச். பார்க்க சூப்பராக இருந்துச்சு, உண்மையாக நல்லா இருந்துச்சு. நல்ல மேட்ச், நல்ல சம்பவம். ஈசாலா கப் நம்புன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம். பார்க்கலாம். பசங்கள்லாம் பார்த்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டோம் ப்ரோ. அதே தான் ப்ரோ. அந்த 2 பாலுக்கு 10 ரன் எதிர்பார்த்தோம். கடைசியில் எது நடக்கல. எப்படிங்க இந்த வருஷமாச்சும் ஆர்சிபி போட்டோம் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். கனவு ஆர்சிபிக்கு உள்ளர வந்திருக்காங்க. கோலி கையில கப்பு பார்த்து இல்லை கோலி கையில கப்பு பார்க்கலாம். மீன்வேல் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தால் போதும். இந்த வருஷம் நம்ம போட்டு கலாச்சோம்ல, ஒரு வாட்டி அவங்க பண்ணலாம். ஆனால் வருத்தமாக தான் இருக்கு. அந்த மன வலிச்சல தான் எல்லாரும் வந்திருக்கோம். டோனி வந்து கடைசியில் ஸ்டாண்ட் பண்ணி அடிச்சாரு. அப்போ ஒரு ஹோப் இருந்துச்சு. டோனி இருந்த வரைக்கும் மேட்ச் கடைசியில் நம்ம கையில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. டோனி போனோடனே ஆஃப் ஆகிட்டோம் எல்லாருமே. என்ன முக்கியம் இல்லை ப்ரோ, சிஎஸ்கே தோத்தாங்களா அது போதும் ப்ரோ. நம்மளுக்கு 17 18 இது 19 கூட ஆகிட்டோம். நம்மளுக்கு சிஎஸ்கே தோத்துச்சு, அது நம்மளுக்கு ஹாப்பி. இந்த மேட்ச் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க, ஃபைனல் மேட்ச் தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா, அது போதும் ப்ரோ. இந்தமாரி இவ்வளோ வியூஸ் வந்து நம்ம ஃபைனலில் இருக்காது. ஆர்சிபி சிஎஸ்கேனா இந்த வியூஸ் வந்தது, நம்மளுக்கு ஆர்சிபி போயிடுச்சு ப்ரோ, அது போதும் ப்ரோ. கனவு ப்ரோ நம்மளுக்கு கப்பே தேவலை ப்ரோ, கப்பே தேவலை. சிஎஸ்கே அழுதா போதும் நம்மளுக்கு. சிஎஸ்கே தோத்தா போதும். அதை பாருங்க, அங்கே ஒருத்தர் அழுதுன்னு போயிட்டு இருக்காம பாருங்க, அது வராமல் இருக்க. நம்மளுக்கு எல்லாமே என்னன்னா ஆகட்டும். அந்த 2 பால் 10 போன டச்சம் இந்த வாட்டி அடிக்கல பாருங்க. எல்லா வாட்டியும் எப்படி ப்ரோ அடிக்க முடியும்? யார் வேணா கிளிக்கிட்டோம் மச்சான். நம்மளுக்கு வந்து கப்புலாம் முக்கியம் இல்லை. சிஎஸ்கே தோத்துச்சா நான் ஹாப்பி ப்ரோ, செம்ம ஹாப்பி ப்ரோ. இவ்வளோ டான்ஸ் ஆடி தான் ப்ரோ வந்தேன். தோனி நல்ல பிளேயர் தான், நம்மளுக்காக இந்தியாவுக்காக எல்லாமே பண்ணார். ஒன்ஸ் போயிட்டார், டீம் விட்டு போயிட்டாருன்னா அவ்வளோதான். அடுத்த பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து போயிடணும். அவர் இதுக்கப்புறமும் அந்த பழைய ஃபார்மில் இருந்தால் ஆடி இருப்பார். இப்போலாம் அவர் ஆட மாட்டார், வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஆர்சிபி தான் ப்ரோ, கிங் கோலி தான் ப்ரோ. இதுக்கப்புறம் கிங் கோலி தான் ப்ரோ. கப்பு நம்மள் தான் ப்ரோ, இது போதும் ப்ரோ. இதே கப்பு தான் ப்ரோ நம்மளுக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ போய் காணலாங்கிறானுங்க, ஜாலியாக கலாய்க்கலாம், அதான் நமக்கு தேவை ப்ரோ. ஆனால் கண்டிப்பாக எஸ்ஆர்எஸ் தான் ப்ரோ அடிக்கும், நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நல்லா வந்து பண்ணுறாங்க, ஃபைனல் நல்லா பண்ண மாட்டாங்க, அதான் ஒன்று பிரச்சனையாக இருக்குது. பாவம் ப்ரோ, விராட் கோலி ஆசைப்படுறாப்பல கப் வச்சுட்டு அந்த ஒரு வாட்டி விட்டு கொடுத்துரும். நல்லா சத்தமாக இருந்துச்சு. ஒரு கேக் வாங்கலான்னு போனேன், வெளியில் என்ன கத்திகிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே அவுட்டாக இருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. தலை அவுட் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் மேட்சே போச்சு. பிறந்த நாள் ஸ்டார்ட் ஆச்சு, சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். வந்திருக்காங்க இத்தனை வருஷம் கனவு கப் அடிக்கலான்ட்டு. அதான் ப்ரோ, அந்த ஏதோ ஒரு பொண்ணு சொல்லிச்சுல ஈசாலா கப் நம்ம இதே சொல்லிச்சுல, அது உண்மையா ஏதோ ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க மழைலாம் கூட வருது பாருங்க. ஆமா, ஆர்சிபியை வாழ்த்துறதுக்கு மழைலாம் வருது. அடிப்பாங்களா ப்ரோ? யார் வேணாலும் கப் அடிக்கிட்டோம் போகிறோம். நம்ம ஜாலியாக பார்த்துட்டு மறுநாள் ஆஃபீஸ் போனால் நம்மளை யார் அடிப்பாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். யார் வேணாலும் வரட்டும், பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அவ்வளோதான். டோனி வந்துட்டு அடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தோம், ஆனால் அடிச்சார்ல அவர் வந்த வரைக்கும் அடிச்சதே போதும் நமக்கு. வந்து 2 6 அடிச்சாலும் ஆக்சுவலி ஹாப்பியாக இருந்தது. ஓரளவுக்கு இது கிரிக்கெட் மேட்ச் நல்லா போச்சு. பட் கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது கடைசி. அதே கேக் வெட்டும் போது அது ஆயிடுச்சா, கோவம் இவன் மேலே தான் இருக்குது. இப்போ நாங்கள் அவனை தான் மொத்துறோம். ஆமாம், இப்போ கார் ரெடியாக இருக்குது, போனோடனே பின் சீட்டில் போட்டு நல்லா மொத்த போகிறோம். லாஸ்ட் 2 பால் ரொம்ப எதிர்பார்த்தோம் சிஎஸ்கே ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர் மாதிரி இருக்கும்னு நினச்சோம், பட் அது எதிர்பாராமல் இல்லை. நல்ல விஷயம் தான் ஆர்சிபி ஜெயிச்சது, ரொம்ப சந்தோஷம் தான் ப்ரோ ஆர்சிபி ஜெயிச்சது. ஆமாம், ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் போகும்போதே பாதி பேர் நம்பிக்கை லூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் லாஸ்ட் டோனி வரும்போது நிறைய பேர் நம்பிக்கையோட இருந்தோம். பட் அவர் அவுட் ஆனது பாதி நம்பிக்கை போயிடுச்சு ப்ரோ. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் ஒரு 6 பார்த்த உடனே எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்போ லாஸ்ட் 5 பால்ஸ் 10 ஈஸியாக அடிச்சலான்னு பார்த்தா டோனி அவுட் ஆகிட்டார், எதிர்பார்க்கல அது. பட் அடுத்து வர ஷர்துல் தாக்கர் வந்தார், ஜடேஜா லாஸ்ட் 2 பால் இருக்கும்போது ரொம்ப எதிர்பார்த்தோம், லாஸ்ட் இயர் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆமாம், பட் அது 2 பாலுமே அட்லீஸ்ட் 2ல் 1 பால் 6 பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் 2 பாலுமே தொடக்கூட முடியலை, ஸோ அது ஒரு வருத்தம் இருந்தது தான். ஆமாம், ரொம்ப இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் உமன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சனால மென்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கணுன்ற ஒரு
ஒரு ரொம்ப சந்தோஷம் நமக்குமே இருக்கும். அவங்க டீமோட நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் விராட் கோலிக்கு ஒரு நல்ல ஒரு இத்தனை வருஷம் பண்ண முடியாது, இந்த வருஷம் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா 6 மேட்ச் ஜெயிச்சு ஆமாம் அதான் சொல்ல வரேன். ஆமாம் இல்லை இப்போ இவங்க தொடர்ந்து இப்போ 6 மேட்ச் ஜெயிச்சு வந்திருக்கோம். இன்னொரு 3 மேட்ச் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இன்னொரு 3 மேட்ச் ஜெயிச்சு மேலே போயிட்டாங்கன்னா ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் ஆர்சிபிக்கு. விராட் கோலிக்கு நல்ல இது அதான் சொல்கிறேன்டா, ஜெயிச்சு ஃபைனல் ஜெயிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம் தான், அவங்களுக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்கும் ப்ரோ. ஏன்னா இத்தனை மேட்ச் ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்போ இனிமேல் வர மேட்ச் தோக்காமல் இருக்கணும், அதுதான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். வர மேட்ச் தோக்காம விராட் கோலி ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கோலி உண்மையில யாராலும் நம்ப முடியாது ப்ரோ. டோட்டல் இந்தியாவுமே ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா அவ்வளோ இந்தியா தாண்டியுமே கோலிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் இந்த வாட்டி தூக்காத ஒருத்தர் கப்பை தூக்குனா சந்தோஷம் தான் ப்ரோ. ஆனால் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு பார்த்தோம். ஆனால் ஆர்சிபி இத்தனை வருஷம் கனவு உள்ளே வந்திருக்காங்க, கப் அடிப்பாங்களா ஆர்சிபி? அடிப்பாங்க. சிஎஸ்கே தோக்கும்போது எப்படி இருக்கு? சிஎஸ்கே தோத்துட்டாங்க, எப்படி இருக்கு? டோனி முடிச்சு தருவான்னு பார்த்தோம். ஆமா அவுட் ஆயிட்டாரு. இதுவும் அப்புறம் கோவப்பட்டார் தோனி. ஜடேஜா அடிக்கவே இல்லை. போனாட்டி ஃபைனல்ல பார்த்து 2 பால் அடிச்சாங்க. அதே மாதிரி தான் 2 balls 10 runs அது அடிக்கலையா? ஓகே விட நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். வைட் யார்கர் தான் இந்த ஒரு வாட்டி அடி ஆர்சிபிக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஆர்சிபி ஆல் தி பெஸ்ட். ஆர்சிபி கப் லாலிபாப் சப்பு. ஆர்சிபி கப் லாலிபாப் சப்பு. மேட்ச் ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் போச்சு. ஆனால் ஆர்சிபி பண்ணது ஓகே தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் பிளே ஆஃப்ல போனால் நம்ம சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்சிபி பண்ணது ஃபைன் தான். வின் பண்ணி ஆர்சிபி உள்ள வந்திருக்காங்க. இந்த மேட்ச் இவ்வளோ எதிர்பார்ப்பு ஃபைனல் அளவுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆமாம் கண்டிப்பாக வந்தது. லாஸ்ட் 2 பால் மட்டும் ஜடேஜா கிட்டே வந்து ஆமாம். எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? அவங்க செம்மையாக போலிங் கூட கண்டெயின் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ அதனால் நம்ம ஆர்சிபி சப்போர்ட் தான் பண்ணி ஆகணும் இந்த வழிக்கு. தொடர்ந்து 6 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சு நான் குவாலிஃபை ஆகிட்டு வந்திருக்காங்க. ஆர்சிபி என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக ஆர்சிபிக்கு கப்பு நம்ம ஒரே காதில் விழுந்துட்டே இருக்கா ஈசாலா. கண்டிப்பாக ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ப்ரோ. கோலி ஃபீல்டிங் எல்லாமே ஓகே. ஆர்சிபி இந்த வாட்டி நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. ஈசால கப் நாம்தே. தோனி வந்து 25 அடிச்சாரு. அப்போ தோனி அடிச்சிருக்கா. இதோட லாஸ்ட் மேட்ச் அவ்வளோதான் நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? உள்ளர வந்திருக்காங்க. எஸ் தொடர்ந்து அடிச்சு எஸ் எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? ஈசாலா கப் நாம்தே அவ்வளோதான்.